இறைமகன் இயேசுவின் திரு ரத்தத்தால் மீட்கப்பட்ட எனக்கு பிரியமான அன்பு சகோதரமே, திருப்பலியின் முன்னுரையில் பங்கு தந்தை கூறியதை போல கோபப்படக்கூடிய இடத்தில் கோபப்படாமல் இருப்பதும், கோபப்படக்கூடாத இடத்தில் கோபப்படுவதும் தவறு. யாருக்கெல்லாம் கோபமே வராது? யாருன்னா இருக்கீங்களா? சில்ட்ரன் நீங்கள் சொல்லுங்கள். குழந்தைங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் நான் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை அப்படின்னு யாருன்னா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் கோபப்படுறாங்களா? ஒரு பையன் மட்டும் தலையாடுறான், பாவம். அவன் அப்பா அம்மா கோபத்தில் அவனை பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க போல. நீதிமொழிகள் நூலில் படிக்கின்றோம், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தண்டித்து வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கணும்? பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கி யாரும் பொய்யே சொல்லக்கூடாது. நிறைய கேள்வி கேட்பேன். இன்றைய மறைவுரையை முழுமையாக பெற்றோர்களுக்கு தான். சரிங்களா? பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? ஏங்க, குழந்தைங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்து ஊர்லேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களா? செய்தித்தாளெலாம் வர குழந்தைங்களை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த காலநிலையில் குழந்தைகளை தண்டித்து வளர்க்கிறீர்கள்? குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது எந்த பெற்றோர்களெல்லாம் கண்டிக்கிறீங்க? செய்கிறீங்களா? சந்தோஷம். குழந்தைகள் மத்தியில் கோபப்படாமல் சண்டை போடாமல் இருக்கின்ற பெற்றோர்கள்லாம் கை தூக்குங்க. குழந்தைக்கு முன்னாடி நாங்கள் கோபப்பட்டு பேசினதே இல்லை, சண்டை போட்டதே இல்லை அப்படின்ற பெற்றோர்கள்லாம் கை தூக்குங்க. நானும் மலமலன்னு கை தூக்கி பார்த்தேன். உங்களால் நம்பி எந்த மறையுறையும் ப்ரிப்பேரே பண்ண முடியாது பொழுது. சந்தோஷம். அப்போ கோபத்தில் 2 வகையான கோபம் இருக்குது. இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், ஆண்டவர் கோபப்படுகின்றார். அந்த இடத்துல கோபப்பட்டு ஆகணும். ஏனென்றால் திருவிவிலியம் முழுவதும் பார்க்கின்றோம், உடலையும் கோவிலையும் இணைத்து தான் பேசுகின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 6 இறைவசனம் 3, 4 எடுத்து வைங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 28 எடுத்து வைங்க. சொல்லாமல் படிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றார். நம்முடைய சிந்தனைகளை தெரிந்திருக்கின்றார். நம்முடைய சிந்தனைகள் சீர்திருத்தம் பெற வேண்டும், எண்ணங்கள் ஒழுங்குபட வேண்டும் என்பதற்காக தான் தாய் திரு அவை இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கின்றது. தவக்காலத்தில் நிறைய செய்கிறோம். ஜபம், தவம், தர்மம் செய்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய குடும்பத்தில் இந்த 40 நாட்கள் கோபப்படாமல் இருக்கிறதே மிகப்பெரிய தவம். நிறைய நம்முடைய பங்கு மக்கள்லாம் மாலை போட்டிருக்காங்க. மாலை போட்டிருக்கிறது எதுக்கு? மாலை போட்டிருக்குங்க சொல்லுங்கள். நான் கூட வந்த உடனே என்ன நம்ம கோயிலில் சிஸ்டர்ஸுங்க நிறைய பேர் ஆகிட்டாங்களேன்னு நினச்சேன். மாலை போட அவங்க யூனிஃபார்ம் கரெக்டாக வந்தாங்க. என்ன காரணம்? மாலை போட்டிருக்குங்க சொல்லுங்கம்மா. வருஷம் போடுறாங்க, அதனால் நான் இந்த வருஷம் போட்டேன் சாமி. ஜபம், தவம் செய்வது, இந்த மாலை போடுவது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் சீர்திருத்திக் கொள்வதற்காகவும் நாம் செய்கின்ற ஜப தவ தர்மங்களின் வழியாக இறைவன் நம்முடைய குடும்பத்தை ஒரு முக்கியமான காரணத்திற்காக, விண்ணப்பத்திற்காக, நாம் வேண்டுகின்ற திட்டத்திற்காக கொடுக்க வேண்டும், நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய பின்புலமாக இருக்கின்றது. உண்மையா இல்லையா? மாலை போட்டவங்களாம் அப்போ நிறைய லிஸ்ட் வச்சுருப்போம். மாலை போடுறோம், சாப்பிடாமல் இருக்கும். நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளை பார்த்து கடவுள் நமக்கு இந்த செயல்களெல்லாம், இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் நம்முடைய குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கடவுள் முதலில் மனிதர்களை படைத்த பிறகு சினம் கொள்வது எங்கே? தொடக்க நூல் 6 படிங்க. 6, 3, 4. அவன் வெறும் சதைதானே,
இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். கடவுளுடைய திட்டத்தில் இயற்கை எழுதினார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தவறு. இயற்கையில் கடவுள் சாவை உருவாக்கவே இல்லை. சாவு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் கடவுள் சினம் கொள்வது முதல் முறையாக எதற்காக அப்படின்னாக்கா, படிங்கம்மா அதை மீண்டும். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போகும். கடவுள் ஊதி மனிதனை உருவாக்கிய அந்த தருணத்தில் முழுமையா சாவே இல்லை. ஆதாமுக்கு சாவே இல்லை. கடவுளுடைய படைப்பில் ஊதி உருவாக்குகின்றார், ஆவியை கொடுக்கின்றார். உருவான ஆதாம், அவன் வழி வந்தவர்கள் தவறு இழைக்கிறாங்க. தவறு இழைக்கும் பொழுது கடவுள் சொல்றார், முதல் முறையாக ஆண்டவர் சினம் கொண்டு இந்த வார்த்தையை சொல்றார், சதையாலான உடலில் என்னுடைய ஆவி எப்பொழுது தங்காது என்றால், தவறான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்கின்ற இடத்தில் என்னுடைய ஆவியே இருக்காது அப்படின்னு சொல்ற. தொடர்ந்து படிங்க. அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்றார். தெய்வ புதல்வர் மனிதரில் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர். போதுமா? அந்த தொடக்க நூல் அதிகாரம் 6 முழுவதும் பார்க்கின்றோம். ஆண்டவர் எதற்காக சினம் கொள்கின்றார்? மனிதனுடைய தவறான எண்ணங்கள், அவனுடைய எதிர்மறையான சிந்தனைகள், தேவைகளுக்கு மேலாக பல மனைவிகளை விபச்சாரத்தில் ஈடுபதை, கோபம் கொள்வதை, சினம் கொள்வதை, பேராசை கொள்வதை பார்த்து சொல்றார், மனிதர்கள் 120 வருடம் தான் வாழ்வாங்க அப்படி. சாவே இல்லாத கடவுளின் படைப்பில் சாவு வருவதற்கு பாவம் முக்கியமான காரணமாக இருந்தது. அதில் அந்த அதிகாரம் 6 முழுவதும் பார்க்கின்றோம், கடவுள் சினம் கொள்கின்றார். நேர்மறையான ஒரு கோபம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தவறான பாதையில் செல்லும் பொழுது அவர்களை தட்டி திருத்தவில்லை என்றால் கடவுளுடைய சினத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். பல நேரங்களில் பார்க்குறோம், நம்ம குழந்தைகளை பாசமாக வளர்க்குறோம் அப்படின்னு தேவையில்லாதல கொடுக்குறோம். அதிக நேரம் செலவிடுவதை, குழந்தைங்கள் எதில் அதிக நேரம் இப்போல்லாம் செலவிடுறாங்க? மொபைலா? அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நானே ஏமாற்றிருக்கேன். மீடியா படிக்கும்போது மொபைலில் தான் நோட்ஸ் எடுப்போம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு நான் உண்மையை சொல்கிறேன், சரிங்களா? நோட்ஸ் எடுக்கும்பொழுது சைட் பை சைட் நாங்கள் சேட் பண்ணிகிட்டு இருப்போம், சரிங்களா? அது நம்முடைய பிள்ளைங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸு அட்டன் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. என்ன அட்டன் பண்ணுவாங்க? குழந்தைங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தாக்கே தெரியும். அப்பா அம்மா 3-4 மொபைல் வாங்கி கொடுத்துருப்பாங்க பொழுது. ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒன்று, விளையாடுறதுக்கு ஒன்று, சேட்டிங்க்கு ஒன்று. உண்மையா இல்லையா? யார் கையிலாம் 2 மொபைல் இருக்கு? வச்சுருக்கீங்களா? அப்போது மொபைல் உபயோகப்படுத்துவது தவறு அல்ல, அதற்காகவே அதிக நேரம் செலவிடுவது தவறு. தேவையில்லாமல் நேரம் செலவிடுவதும் தவறு. அதை பார்த்து கொண்டு பெற்றோர்கள் அவர்களை திருத்தவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய காலத்தை செலவிடுவது மொபைலில் தான் அதிகமாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவர்களை திருத்தவில்லை. ஆண்டவர் நேர்மறையாக கோபம் கொள்கின்றார், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் விபச்சார கூடமாக மாற்றிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே வரும்பொழுதே கோபப்படுறார். போன வருஷம் என்னுடைய பங்கில் மூத்த குடிமக்களுக்கு ஒரு நாள் சுற்றுலா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாம் வயசானவங்க தான். ஒரு தம்பதியர் முதல் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் இறங்கின பஸ்ஸில் இருந்து இறங்கின பிறகு தான் அவங்க இறங்குவாங்க. சுற்றுலா தொடங்கினது திருப்பலியோட. முதல்ல மறைசாட்சியர் தேவசகாயம் பிள்ளை அவருடைய திருத்தலத்திற்கு சென்று திருப்பலி வைத்தோம். பூசெல்லாம் முடிந்தது. பஸ்ஸில் எல்லாம் ஏறுறாங்க. கடைசியாக ஏறுறது அவங்க தான். 2 பேருமே கையை விடுறதே இல்லை. பிடித்த கையை அப்படியே நல்லா லாக் போட்ட மாதிரி இப்படியே தான் இருந்தது.
டிரைவர் பார்த்தார். வயசான காலத்தில் எல்லாம் வந்து ஏறிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் 10 நிமிஷம் போகிற இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு கோவப்பட்டார். தாத்தா எதுவுமே பேசலை. பிறகு இன்னொரு இடத்துக்கு போனோம் சாப்பாட்டுக்கு. அதுவும் தேவசாகம் பிள்ளை அவர் செய்த புதுமை. அவருக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அவர் அது வதைக்கிறார்கள், பாறையில் கையால் அடித்து, அவருடைய முட்டியால் அடித்து அந்த இடத்துல தண்ணி வருது. அந்த இடம் பேர் வந்து முட்டி அடித்தான் பாறை. அந்த இடத்துக்கு போய் நாங்கள் மதிய உணவுக்காக போகிறோம். போகும்பொழுது இந்த தம்பதியர் கடைசியாக வராங்க. நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குறாங்க. 2வது பந்திக்கு வர மாரி வராங்க. சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டாங்க. கிளம்பும் பொழுது இன்னொரு 1/4 மணி நேரம் லேட் ஆச்சு. பல கோயில்கள் எல்லாம் சுற்றி பார்க்கணும். அவங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆலய பொருளர் தான் இதெல்லாம் தயார் செய்கிறார். பொருளர் ஏதோ வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டார், பாட்டிமா அவர் தான் உன் மேலே இருக்க பாசத்தில் அன்பில் பொறுமையாக வராருன்னா நீ ஏன் வேகமாக நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டார். தாத்தாவுக்கு வந்துச்சு கோபம். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. கண்ணெல்லாம் சிவக்குது, நரம்பெல்லாம் புடைக்குது இல்லையா? ஆமாம். கோபம் எங்கே அதிகமாக வருமோ, எங்கே வரும்னாங்க, முழுமையான அன்பு எங்கே செலுத்தப்படுகின்றதோ அங்கே நேர்மறையான கோபம் கண்டிப்பாக வரும். அவங்கள ஃபுல்லாகவே அன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கோம். பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டை பேக்ரவுண்ட் போட்டிருக்கோம். அவங்க 2 பேரும் கையை பிடிச்சது விடுறதே இல்லை, போகிற இடத்துல எல்லாம். அப்போது பெற்றோர்கள் எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை உண்மையாகவே அன்பு செய்கிறீர்களோ நீங்கள் கண்டிப்பாக அவர்கள் தவறி செல்லும் பொழுது திருத்துவீர்கள். அதுதான் நேர்மையான கோபம். அதை தான் ஆண்டவர் கொண்டார். ஆலயத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு கோபம் வருகின்றது. இந்த ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டது? ஆண்டவர் பிறப்பதற்கு 566 ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமன் அரசனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்படுகின்றது. ஆலயம் என்பது யூதர்களுக்கு ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அவர்களுடைய அடையாளம். ஜெருசலேம் டெம்பிள் இஸ் a idol. That is their identity for every Jew. இப்பொழுதும் யூதர்களுக்கு அதுதான் அவர்களுடைய அடையாளம், எருசலேம் ஆலயம் தான். இப்போ ஏசப்பா அந்த அடையாளத்தையே சொல்கிறார், அதை அழித்து விடுங்கள், 3 நாளில் கட்டுறேன் அப்படின்னாக உண்மையான தெய்வம் நான் தான், இதை அழித்தாலும் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய சினத்திற்கு பின்புலத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய சினத்தால் நான் எதை அழித்தாலும் அதை உருவாக்குவேன். ஆனால் கடவுளுடைய சினத்திற்கு நாம் ஆளாகவே கூடாது. 2வது, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தானே ஃபாதர் நீங்கள் முதல்ல கேட்டிருக்கணும் இல்லையா? ஒரு அம்மா வந்தாங்க, சாமி எங்கள் வீட்டுக்காரை பார்த்தாக்கா எனக்கு அந்த கோபம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. எப்படி? என் வீட்டுக்காரை பார்த்தாக்கா அந்த கோபம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, பயங்கரமாக கோபப்படுறேன். அந்த நேரத்தில் நான் என்னென்னோ பேசிடுறேன். கொஞ்ச நேரம் கழித்து நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஏன் தான் இந்த மனுஷனை இவ்வளோ இப்படி திட்டுனேனே. உண்மையா இல்லையா? நம்ம கோயிலில் இருக்கிற லேடிஸ் யாருமே கோபப்படுறதில்ல ஃபாதர், யாரும் இல்லை. ஆண்கள் சொல்லுங்கள், என்னுடைய மனைவி ஒரு சில நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்றவங்களாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கி தான் பாருங்க, நீங்கள் தான் தைரியமாக நல்லாச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, லேடிஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பார்ப்போம் நம்மளால் கை தூக்குறாரா இல்லையான்ட்டு இல்லையா? பிரியமானவர்களே, கடவுளுடைய படைப்பில் இந்த கோபம் என்கின்ற பண்பு இல்லவே இல்லை. தெளிவாக பாருங்கள், குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணோம்? 2 விஷயம்தான் பண்ணும். தூங்கும், தாயினுடைய அன்பை தேடும். இதுதான் செய்யும். முதல்ல ஒரு 3-4 மாதங்கள் பாருங்கள், குழந்தைங்க நல்லா சிரிக்கும், நல்லா தூங்கும்.
இதை தான் செய்யும். அப்போ இயற்கையில் மனிதனுக்கு கோபம் என்கின்ற பண்பு எப்படி வருகிறது என்றால், குழந்தை வளரும் பொழுது தன்னுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகளை பார்த்து கற்றுக்கொள்கின்ற ஒரு பண்பு தான் அது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் என்னால் கோபம் கட்டுப்படுத்தவே முடியல, கட்டுக்கு மீறிய கோபம் வருது. நான் சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன், உங்கள் மேலே நீங்கள் கோபப்பட்டு பயங்கரமாக கோபப்பட்டு கத்தி எடுத்து கையில் கீச்சிக்கிங்களா அப்படின்னு. அது எப்படி? அது என் கை இல்லையா? அடுத்தவங்க அது அவங்க கை, வலி அவங்களுக்கு தான் தெரியும். அதிகமாக கோபப்படுபவர்கள் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாகும். என்னுடைய நெருங்கிய ஒரு குரு நல்லா பணி செய்வார். ஈஸ்டர் முடிந்து ஒரு வாரம் கழித்து அவருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்ட்ரோக். ஏன்னாக்கா பணி செய்கிற இடத்துல எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்குவார். யோசிச்சே இருப்பார். பீட சிறுவர்கள் வரல, கொயர் ப்ராக்டிஸ் பண்ணல, அந்தம்மா வரல, மரியான்சன் வரல, வின்சென்ட் பால் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுவார். நைட்டு தூங்கும்பொழுது தூக்கமே வர்றதில்லப்பா, என்னப்பா அந்த பங்கு மக்கள் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு இருப்பார். அந்த கோபத்தினுடைய உச்சம் அவருக்கு அந்த இரத்த கொதிப்புக்கான மாத்திரை எடுக்கவே இல்லை. ஒரு சில நாட்கள் மூளையில் ரத்தம் கட்டி, அதனால் அவருக்கான அந்த பக்கவாதம் பெரிய இழப்பு. இப்போ எழுந்து நடக்க முடியாது. அப்போது நான் இப்படி தான் அதிகமாக கோபப்படுவேன் அப்படின்னாக்கா அது மனதிற்கு மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் பாதிக்கும். ஏசப்பா கோவப்பட்டார் அப்படின்னாக்கா அவர் நேர்மறையாக கோவப்பட்டார். அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக கோவப்பட்டே ஆகணும். எங்கெல்லாம் கோபப்படணுமோ அங்கே கண்டிப்பாக கோவப்பட்டு ஆகணும். அது நல்லது. எங்கே எல்லா நேரத்தும் கோவப்படுறது என்னது? மன ரீதியாக அது ஒரு நோய். அப்போ குழந்தைங்களாம், பிள்ளைங்களாம் பாருங்கள், சில்ட்ரன், whenever you observe your parents getting angry unnecessarily, it's your time to correct. தேவையில்லாததற்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் கோவப்பட்டாக்கா நீங்கள் சொல்லணும், ஏம்மா இப்போ கோவப்படுற சொல்லுவீங்களா? நாங்கள் சொன்ன எங்களை தான் வச்சு செய்வாங்க, செம்ம அடி அடிப்பாங்க இல்லையா? பாப்பாலாம் பயங்கரமாக சிரிக்குது. எல்லா நேரமும் கோபப்படக்கூடாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஒரு சில இடங்களில் தான் கோபப்படுறார். அதை தாண்டி சினம் கொள்வது அப்படின்னாக்கா, ஒரு சிலர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மூஞ்சி எப்படி இருக்கும்? சூப்பர், நிறைய பேர் காட்டுறீங்க இல்லைங்களா? நல்லா அப்படியே 4 செங்கல்ல முழுங்கின மாதிரி வச்சுருப்பாங்க. தியேட்டருக்கு நல்லா ஒரு சூப்பரான காமெடி படத்தை கூப்பிட்டு போனாலும் கடைசி வரைக்கும் பேய் படம் பார்த்த ரியாக்ஷன் தான் இருக்கும் அவங்க முகத்தில். சரிங்களா? அப்போது கோபம் என்பது நம்முடைய கடமைக்கு, பணிக்கு, பொறுப்புக்கு தேவை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு, கடமைக்கு, பணிக்கு அது தேவை. எங்கெல்லாம் சரியானது தவறாக மாறுகின்றதோ அங்கே நீங்கள் கோபப்படணும். எங்கெல்லாம் தவறானது மேலும் மேலும் பாவமாக மாறுகின்றதோ அங்கெல்லாம் கோபப்படணும். எங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தவறாக செல்கின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் கோபப்படணும். அதை தாண்டி தேவையில்லாமல் கோபப்பட்டால் மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், முக்கியமாக உறவு ரீதியாகவும் பிரச்சனையை கொடுக்கும். இன்றைய முதல் வாசகமானது 10 கட்டளை பற்றி பேசுகின்றது. 10 கட்டளைகளும் 10 விரல்கள் போல. இந்த 10 விரல்களையும் சுருக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசப்பா 2 கட்டளையில் கொடுத்தார். ஒன்று இறை அன்பு, இன்னொன்று பிறர் அன்பு. 2ஐயும் அன்பு செய்யணும். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் பார்க்குறோம், என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக பேசுவது பொய்யர்கள். சரிங்களா? நம்ம யார் மேலே அதிகமாக கோவப்படுறோம்? உடன்பிறப்புகளோடவா இல்லை ஊர் பேர் தெரியாதவங்க கிட்டேயா? நெருங்கிய சொந்தங்கள் மத்தியில் தான். ஏன்னாக்கா we take things for granted. அவங்க அப்படி தான் என்று அந்த நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அது தவறு. கோபம் நேர்மறையாக இருக்கும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள்.
அப்போ நீங்கள் எப்போதுமே கோபப்படுறீங்க அப்படின்னாக்கா அதை நிறுத்திக்கணும். தவறு, நீதிக்கு எதிராக செய்கின்ற செயல்கள், அநீதியாக பேசப்படுகின்ற வார்த்தைகள், இதையெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு செவி கொண்டு கேளாதவர் போலும் கண் கொண்டு பார்க்காதவர் போலும் இருக்கும் பொழுது நாம் கடவுளுடைய சினத்திற்கு ஆளாகின்றோம். அப்போ இன்றைய நாள் நேர்மறையான கோபத்தை பற்றி பேசுகின்றது. ஆண்டவர் கோபம் கொண்டார். ஒரு சீர்திருத்த வாரியாக அங்கே ஆண்டவர் வெகுண்டு எழுகின்றார். நம்முடைய குடும்பத்திலும் தேவையில்லாமல் நாம் கோபப்படும் பொழுது குடும்பத்தை நாமே தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றோம். கொடுக்கப்பட்ட பொறுப்பில் சரியாக செய்யாமல் தவறாக போகிறவங்களோடு நீங்கள் துணை இருந்தீங்கன்னா கடவுள் உங்கள் மேலே கண்டிப்பாக சினம் கொள்வார். உறவுகள் மத்தியில் எப்பொழுதுமே கோபம் கொண்டு தவறாக பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக கோபப்படுவார். ஏசப்பா இரக்கமானவர் அப்படின்னு பார்க்குறோம், அதையும் தாண்டி கோபம் கொள்ளக்கூடியவர். அப்போ இன்றைய நாளில் நாம் தெளிவாக சிந்திப்போம். நான் எதற்காக கோபப்படுகிறேன்? எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறேன்? என்னுடைய கோபம் நேர்மறையானதா எதிர்மறையானதா? கோபப்படுவதால் வாழ்க்கையில், இல்லறத்தில், குழந்தைகள் மத்தியில், உறவுகள் மத்தியில் வளர்கின்றதா அல்லது உடைகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்கின்ற செயல்களில் ஆண்டவரை போல பொய்யான இடத்தில் உண்மையையும், அநீதியான இடத்தில் நீதியையும், உறவுகள் மத்தியில் அன்பையும் விதைத்திட தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.